இது டியூஸ்டே ஆஃப்டர்நூன். எழுந்துக்கிறதுக்கே 11:30 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எழுந்த உடனே கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த வேலைக்கு தான் வந்திருந்தேன். இந்த வேலை வந்து பெரிய வேலை, ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்க வேலை, ஸ்கிப் ஆகிட்டே இருக்க வேலை. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வெளியில் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருக்கேன். ஆனால் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி அதை எப்படியாவது எடுத்து வெளில வச்சிடணுன்னு தான் களத்தில் இறங்கியாச்சு. எழுந்த உடனேவே வெளியில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடியவே இல்லை. ஆனாலும் வந்து அவங்க ஒரு 5-6 நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி முடிச்சிடுவாங்க, நாளைக்கு முடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஒரு 1.5 மாதமாக வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் அது முடிஞ்ச பாடும் இல்லை, திரும்ப அவங்க கண்டினியூ பண்ண பாடும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் இது விட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லி தான் எடுத்து வெளில வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தோம்னா டஸ்ட்டு ரொம்ப சேர்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு நானும் குளிச்சுலாம் வந்து திரும்ப ஒர்க்குக்கு உட்காந்தாச்சு. ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு குட்டி ரொட்டின்னு ஒன்று பார்த்துருவோமா. ஒன்றும் இல்லை, நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே, நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக கொண்டையிலே சுற்றிட்டு இருந்தேன்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி எப்போவுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் கொண்டையிலே இருந்தேன் அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மசாஜ் கொடுத்துட்டு தான் தூங்குவேன். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், இல்லைனா மண்டை வந்து வலிக்கும் அந்த கொண்டை போட்ட இடம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான், காலையிலேருந்து கொண்டை போட்டுட்டு இருந்ததுனால ஒரு சின்ன மசாஜ் மட்டும் ஒன்று கொடுத்துக்கிட்டு லூஸாக பின்னிட்டு வந்து படுத்தாச்சு. நான் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி லூஸாக பின்னிட்டு தான் வந்து படுப்பேன். லூஸாக விட்டுட்டுலாம் படுக்கவே மாட்டேன், ரொம்ப டேமேஜ் ஆகும் முடி. அதுவும் இல்லாமல் என் மூஞ்சில் குட்டி குட்டியாக கட்டிகள் வேறு எழும்ப ஆரம்பிச்சிருச்சா. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் திட்டிகிட்டே இருந்தாங்க, மஞ்சள் போடு போடு அப்படின்னு சொல்லி. அதனால இன்றைக்கி போட்டுருவோன்னு சொல்லி மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறதுக்கே போயிருந்தேன். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.